ஓகேம்மா, ரெடிங்களா? ஓகேம்மா, ரெடிங்களாம்மா? ஸ்லைட் வைக்கலாமா? எஸ் ஆர் நோ? Yes, sir. எஸ்மா, இப்போ ஆடிபிளாமா? Yes, sir. ஓகே சார். ஓகே. ஓகேம்மா, ரெடிங்கம்மா. நெக்ஸ்டாம்மா, எஸ் பிளாக், டி பிளாக்ல ஏதாவது டவுட் இருக்காம்மா? எனி டவுட்? நோ டவுட். ஓகேவா? கிளியர் இருக்கலாமா எல்லாருமே? இப்போ எஸ் பிளாக் டி பிளாக்கும் கிளியரா இருக்கும் சார். ஓகேம்மா. ஓகேம்மா. ஓகே. ஸோ நம்ம டுடே வந்து பி பிளாக்ல என்ன எலமெண்ட்ஸ் பார்க்கலாம், தென் நெக்ஸ்ட் ஏ பிளாக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பி பிளாக் பாருங்கம்மா. ஸோ பி பிளாக் வந்து எதில் நம்ம எது சொல்லுவோம்? ஸோ ஆக்சுவலாக இதுதான் 13 குரூப்பு. இதை நம்ம 13th குரூப்னு சொல்லுவோம். கரெக்டாம்மா? எஸ் ஆர் நோ? ப்ளீஸ் ஒன் செகண்ட் வெயிட், ஒன் செகண்ட் வெயிட். ஓகேம்மா. ஓகேம்மா, இது 13th குரூப்பு, இது 14 குரூப்பு, இது 15 குரூப்பு, 16 குரூப்பு, 17, 18. கிளியர்? எஸ். இப்போ 13 குரூப்ல என்ன எலிமெண்ட் பாருங்கம்மா. ஒவ்வொரு எலிமெண்ட் நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. 13th குரூப்ல போரான் ஃபேமிலின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை நம்ம சொல்லுவோம் போரான் ஃபேமிலி, அல்லது அதுக்கு வேற நேம் என்ன சொல்லணும், நம்ம ஐகோசாஜென்ஸ். இந்த 13 குரூப் எல்லாமே நம்ம போரான் ஃபேமிலின்னு சொல்லலாம், அல்லது ஐகோசாஜென்ஸ் சொல்லுவோம் இல்லையா? அப்போ என்னென்ன எலிமெண்ட் பாருங்க. பி போரான், ஏஎல் அலுமினியம், ஜிஏ கேலியம், ஐஎன் இண்டியம், டிஎல் டேலியம். இது டிஎல்மா. ஓகேவா? என்ஹெச் நிகோனியம். கிளியர்? பாருங்க, போரான், அலுமினியம், கேலியம்,
இண்டியும் டேலியும் நிகோனியம். யாராவது சொல்ல பார்க்கலாம், சொல்லுங்கம்மா. போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், நிகோனியம். வெரி குட் வெரி குட், அவ்வளவுதான். நைஸ். ஓகேவா? இப்போ எல்லாம் கத்துட்டியா பாருங்க. அகைன் நான் ஒன் டைம் சொல்றேன், ரிப்பீட் பண்ற பாருங்க. போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், டேலியம், நிகோனியம். ஓகேவா? நெக்ஸ்ட்மா 14 குரூப் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 14 குரூப்புடைய நேம் என்னன்னு கேட்டா, நார்மலா சொன்னா கார்பன் ஃபேமிலி, தமிழ்ல கார்பன் குடும்பம். இதுக்கு அனதர் ஒன் நேம் இருக்கு, வேற ஒரு நேம் பெயர் இருக்கு. அது என்ன சார் பெயர் கேட்டா, இது டெட்ராஜென்ஸ். என்ன சொல்லுவோம்? டெட்ராஜென்ஸ் சொல்லுவோம். அப்ப இதுல என்னென்ன தலைமுறைக்கு பாருங்க, கார்பன், சிலிகான், ஜெர்மானியம், டின், லெட், ஃபெலரோவியம். ஓகேவா? நல்லா கவனிங்க. அகைன் ஒன் செகண்ட். கார்பன், சிலிகான், ஜெர்மானியம், டின், லெட், ஃபெலரோவியம். கரெக்ட்? எஸ். இப்போ யார நீங்க வேற யாரும் சொல்ல போலாமா? ஒருத்தர் ஃபாஸ்டா 14 குரூப் எலிமெண்ட் சொல்லும் போதெல்லாம். Carbon, silicon, germanium, tin, lead, flerovium. ஃபெலரோவியம். புரியுதா? ஃபெலரோவியம். கரெக்டா? ஓகே குட். அடுத்துமா நெக்ஸ்ட் 15 குரூப் எலிமெண்ட் பாருங்கம்மா. இந்த 15 குரூப் எலிமெண்ட் நேம் வந்து நைட்ரஜன் ஃபேமிலி. இங்கிலீஷ்ல நைட்ரஜன் ஃபேமிலி சொல்லுவோம், தமிழ்ல நைட்ரஜன் குடும்பம். இதுக்கு வேற நேம் இருக்கு, என்ன சொல்லுவோம்? நிக்டோஜன்ஸ். என்ன சொல்லணுமா? நிக்டோஜன்ஸ். அப்ப இதுல என்ன எலிமெண்ட் பாருங்க, N நைட்ரஜன், P பாஸ்பரஸ், AS ஆர்சனிக், SB ஆன்டிமனி, BI பிஸ்மத், MC மாஸ்கோவியம். MC நம்ம மாஸ்கோவியம் சொல்றோம். கரெக்டா? ஓகே. இப்போ நீங்க சொல்ல பார்க்கலாம், யாராவது சொல்ல பார்க்கலாம். சிம்பிளை சொல்லி சொல்லணும், நேம் சிம்பிளை சொல்லி நேம் சொல்ல பார்க்கலாமா? N nitrogen, P phosphorus, AS arsenic, SB antimony, BI bismuth, MC மாஸ்கோவியம். ஓகே கிளியர்? எஸ்மா. அடுத்து நான் கவனிங்க 16 குரூப் எலிமெண்ட். இது நம்ம ஆக்சன் ஃபேமிலி. இதுக்கு வேற ஒரு நேம் கேட்டு சால்போஜென்ஸ். என்ன சொல்லணும்? சால்போஜென்ஸ் சொல்லுவோம். அப்ப இதுல என்னன்னு பாருங்க, O ஆக்சிஜன், S சல்பர், Se செலினியம், Te டெலூரியம், Po பொலோனியம், Lv லிவர்மோரியம். ஆக்சிஜன், சல்பர், செலினியம், டெலூரியம், பொலோனியம், லிவர்மோரியம். ஓகே. பாஸ்டா சொல்லணும். யாரு தெரியுமா அவங்க? Oxygen, sulfur, selenium, tellurium, polonium, livermorium. வெரி குட், வெரி நைஸ் மா. ஓகே மா. நெக்ஸ்ட் குரூப் பாருங்க, 17 ஃபேமிலி. ஐ மீன் 17 குரூப். இதோட நேம் சால்போஜன்ஸ். காமனா என்ன சொல்லுவோமா? இதோட நேம் சால்போஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம எக்ஸ் அப்படின்ற ஒரு சிம்பிளால டிவைட் பண்ணுவோம். எக்ஸ்னா சால்போஜன் சொல்லுவோம், எக்ஸ் நம்ம சொல்லுவோம், சால்போஜன் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இதுல என்னென்ன எலிமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, F புளோரின், Cl குளோரின், Br புரோமின், I அயோடின், At ஆசிடைன், Cs பெனிசன். ஓகே, நல்லா கவனிங்க. புளோரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆசிடைன், பெனிசன். கிளியர்? இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது ஒருத்தர். F fluorine, Cl fluorine, Br bromine, I iodine, At aspirin, Ts potassium. Penicillin, penicillin. Okay. Clear? Good, ma. Good. Okay, next 18 group element. இந்த 18 group உடைய நேம் கிட்ட noble gases, inert gases, rare gases, zero group element சொல்லுவோம். புரியுதுமா? தமிழ் எப்படி சொல்றீங்கடா? பூஜ்ஜிய தொகுதி தனிமங்கள், உயரிய வாயுக்கள், மந்த வாயுக்கள், அரிய வாயுக்கள், இப்படின்னு பல பெயர்கள் உண்டு.
அப்ப இதுல என்னென்ன தரங்கள் இருக்குன்னு கேட்டா He ஹீலியம், Ne நியான், Ar ஆர்கான், Kr கிரிப்டான், Xe xenon, Rn ரேடான், Og ஆர்கனசான், Og ஆர்கனசான். ஓகே ரெடி? இப்ப பாருங்கம்மா. ஸோ நல்லா கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்கோ. He ஹீலியம், Ne நியான், Ar ஆர்கான், Kr கிரிப்டான், Xe xenon, Rn ரேடான், Og ஆர்கனசான். கிளியர்? யாராவது சொல்லுப்பா, யாரும் சொல்லுப்பா, யாரும் சொல்லுவாங்க? He helium, Ne neon, Ar argon, Kr krypton, Xe xenon, Rn radon, Og organazon. ஆர்கனசான். குட், வெரி குட். புரியுதாம்மா? எஸ். இப்போ நம்ம பி பிளாக்ல எல்லா எலிமெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஐ மீன் எல்லா குரூப் எலிமெண்ட்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அகைன் ஒன் டைம் நான் சொல்றேன், டோட்டல் குரூப் சொல்லிடுறேன், நல்லா நான் வச்சுக்கோ. அதுல ஏதாவது ஒரு டவுட்னா நீ கேட்கலாமா? சரியா? பாருங்க, 13 குரூப்ல பாருங்க, போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், கேல்சியம், நிகோனியம். 14 குரூப் பாருங்க, கார்பன், சிலிக்கான், ஜெர்மனியம், லெட், பிளரோவியம். 15 குரூப் பாருங்க, நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத், மாஸ்கோவியம். 16 குரூப் பாருங்க, ஆக்சிஜன், செலினியம், டெலூரியம், பொலோனியம், லிவர்மோனியம். ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆசிடைன், டெனிசன். 18 குரூப் பாருங்க, ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon, ரேடான், ஆர்கனசான். கிளியர்? எஸ். இப்போ நீங்க சொல்லி பாருங்க, 2 மினிட்ஸ் டைம் தரேன், நீங்க சொல்லி பாருங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா அந்த குறியீடு சொல்லுங்க, அந்த சிம்பிளை சொல்லுங்க, நான் சொல்றேன்மா. தனிமத்தோட பேர் நான் சொல்றேன். ரெடி? நீங்க சொல்லி பாரு போலாம். சார் SB என்ன சார்? ஆன்டிமனிமா. நீங்க எக்ஸ்பிளைன் கேட்டது தானே? ஆன்டிமனி. சார் SN. என்னமோ? SN. SN. இதான் கேட்டீங்க? வேற? வேறம்மா? சார் 80. 80 எக்ஸ்ட்ரா. நீங்க இதெல்லாம் கேட்டீங்கன்னா செக் பண்ணீங்க. என்ன கேட்டீங்க? ஆமா. எஸ்டடைன். எஸ்டடைன். வேற? சொல்லி பார்த்துட்டீங்களா? ஓகேம்மா. இப்போ யாரோ ஒருத்தர் எல்லா குரூப் எலிமெண்ட்டையும் ஒருத்தர் சொல்ல முடியுமா? யார் சொல்லுவா? சொல்லு பார்க்கலாம். சரிங்களா? இருக்கு இல்லையா? சிம்பிள் சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். நேம் சொல்லுங்க. சொல்லுமா. ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம், பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம், ஸ்காண்டியம், ஏட்ரியம், டைட்டானியம், ஜெர்கோனியம், ஹாஃப்னியம், ரூதர்ஃபோர்டியம், வெனடியம், நியோபியம். டி என்ன சார்? அடுத்து டுப்னியம், குரோமியம், மாலிப்டினியம், டங்ஸ்டன், செபோர்கியம், மேங்கனீஸ், டெக்னிட்ரியம், ரீனியம், போரியம், அயான், ருத்னியம், ஆஸ்மியம், ஹசியம், கோபால்ட், ரோடியம், இரிடியம், மெட்னீரியம், நிக்கல், பொல்லடியம், பிளாட்டினம், டன்ஸ்டானியம்.
காப்பர், டங்ஸ்டன் சில்வர், கோல்டு, ஆர்ஜி என்ன சார்? எதுப்பா? காப்பர், சில்வர், கோல்டு, ராஞ்சனியம். ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி, காப்பர்னியம், போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், டேலியம், நிகோனியம், கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின், லெட், பெலோரியம், நைட்ரஜன், பெலரோவியம். பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பெலரோவியம், ஓகே சார், ஆன்டிமனி, பிஸ்மத், மாஸ்கோவியம், ஆக்சிஜன், சல்பர், செலோனியம், டெல்லூரியம், பொலேனியம், லிவர்மோரியம், புளோரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்டிடின், டென்சின், ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், ஆர்கானிசம். ஓகே, குட். ஓகேம்மா, ரெடி. அப்போ எஸ் பிளாக் ஓவர், டி பிளாக் ஓவர், பி பிளாக் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது எ பிளாக்குமா. ஸோ எ பிளாக் எங்கிறதுனால நமக்கு தெரியுது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏ பிளாக்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? அப்போ இந்த எ பிளாக்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் பார்த்துக்குமா. ரெடியா? மற்றவங்க எல்லாருக்கும் டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? சொல்லுங்க, ஏதாவது டவுட் இருக்கா? சொல்லுங்க. நோ டவுட். ஓகேப்பா, ரெடி. ஃபர்ஸ்ட், ஸோ இந்த எ பிளாக் எலிமெண்ட் நம்ம எஸ்டர்டே சொன்னேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஸ்டார்ட் ஆகும்? லேண்டனும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ன ஸ்டார்ட் ஆகும்? ஆக்டினியும் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? எஸ். இப்போ பாருங்கம்மா, அந்த நேம் சொல்ல பார்த்துக்கோ. எல்ஏ, எல்ஏ லேண்டனும், சிஇ சீரியும், பிஆர் ரிசியோடைமியும், என்டி நியோடெமியும், பிஎம் புரோமித்தியும், எஸ்எம் சமேரியும், இயு யூரோபியும், ஜிடி கடோலனியும், டிபி டெர்பியும், டிஒய் டைஸ்ப்ரோசியும், ஹெச்ஓ ஹால்மியும். ஓகே, ஹெச்ஓ ஹால்மியும். ஓகே, பாருங்க, ஹெச்ஓ ஹால்மியும், இஆர் எர்பியும், டிஎம் தூளியும், ஒய்பி எட்டர்பியும், எல்யு லூட்டிசியுமா. கிளியர்? ஓகேம்மா, பாருங்க, மீண்டும் நான் சொல்றேன், மறுபடியும் ஃபர்தரா சொல்றேன், கவனிச்சுக்கோ, நல்லா கவனி. எல்ஏ லேந்தனும், சிஇ பிரிசியோடெமியும், சிஇ சீரியும், பிஆர் பிரிசியோடெமியும், நியோடெமியும், புரோமித்தியும், சமேரியும், யூரோபியும், கடோலினியும், டெர்பியும், டைஸ்ப்ரோசியும், ஹால்மியும், எர்பியும், தூளியும், எட்டர்பியும், லூட்டிசியும். கிளியர்? இருக்க டவுட்டுக்கா? பாருங்க, இல்ல யார் சொல்வா இப்போ? இல்ல ஏதாவது சிம்பிளுக்கு தெரியல கேளுங்க, நான் சொல்றேன். சார் இஆர் என்னது சார்? இதுமா இஆர் எர்பியும். வேற EU சொல்லுங்கம்மா, என்னம்மா கேட்டீங்க? EU Sir, EU யூங்களாம்மா? யூரோப்பியம்மா, யூரோப்பியம். LU சார். சொல்லுங்கம்மா. LU சார். எல்யு லூட்டிசியும், எல்யு லூட்டிசியும். DY டிஒய், டிஒய் தானம்மா? டைஸ்ப்ரோசியம், டைஸ்ப்ரோசியம், டிஒய்எஸ் பிஆர்ஓஎஸ்ஐயூஎம், டைஸ்ப்ரோசியம். ஓகே, வேற நெக்ஸ்ட்மா? மற்ற எல்லாரும் கிளியரா இருக்கா? மறுபடியும் நான் சொல்லுவேன், ஒன் செகண்ட் சொல்லுவோமா? Yes, எக்ஸானோ
Yes, ஓகே sir. பாருங்க LA லாந்தனும் சீரியும் பிரிசியோடைமியும் நியோடைமியும் புரோமித்தியும் சமேரியும் யூரோபியும் கடோலினியும் டெர்பியும் டைஸ்ட்ரோசியும் ஹால்மியும் எர்பியும் டூலியும் எட்டர்பியும் லூட்டிசியும் கிளியர் ஓகேவா Yes, sir. எஸ் இப்போ யார் சொல்லுவா யாராவது சொல்லு போலாம் ஃபேமஸ் சொல்லுங்க தெரிஞ்சுங்க சிம்பிளா சொல்லி நேம் சொல்லுங்க போலாம் LA lanthanum, ம் CE cerium, PR presiodinium, ND Prisio, neod one second. Prisio, one second, ma. Prisiodymium. pres Prisiodymium. Prisiodymium. Okay. PR presiodinium, ND Mm. neodymium, PM promethium, SM Mm. samarium, EU Mm. europeum, GD Mm. gadolinium, Mm. TB terbium, Mm. DY disporium, dysprosium, Dysprosium. Mm. HO holmium, ER erbium, TM tulium, Thulium. 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 thulium, YB THULUM. Okay. Thulium. Next. YB ytterbium, LU lutetium, Lutetium. Lutetium. புரியுதாம்மா பாருங்க LUTA lutetium TIUM lutetium புரியுதா யா கிளியர் எஸ் ஓகேம்மா அப்போ எஃப் பிளாக்ல ஃபர்ஸ்ட் ரோவை நல்லா கிளியரா முடிச்சாச்சு செகண்ட் ரோ போலாமா ரெடியா Yes, ஓகே sir. ரெடிமா கவனிங்க பாருங்க ஏசி என்ன சொல்றேன் பாருங்க ஏசி ஆக்டினியம் ஏசி ஆக்டினியம் TH தோரியம் PA புரோட்டாக்டனியம் U யுரேனியம் NP நெப்டியூனியம் PU புளுட்டோனியம் AM அமெரிசியம் PM கியூரியம் BK பெர்கிலியம் CF கலிபோர்னியம் ES ஐன்ஸ்டீனியம் FM ஃபெர்மியம் MD மென்டலிவியம் NO நொபிலியம் LR லாரன்சியம் கிளியர் ஓகேம்மா நம்ம அப்படியே சொல்லுவோமா பாருங்க நல்லா கவனிச்சுக்க லிசன் நல்லா கவனி ஸோ ஆக்டினியம் தோரியம் பட்டாக்டினியம் பிஏனா பட்டாக்டினியம் யு யுரேனியம் நெப்டூனியம் புளுட்டோனியம் அமெரிசியம் கியூரியம் பெர்கிலியம் கலிபோர்னியம் ஐன்ஸ்டீனியம் ஃபெர்மியம் மென்டலவியம் நியோபியம் ஓகேவா ஸோ எல்ஆர் லாரன்சியம் சாரி NO வந்து நொபிலியமா NO நொபிலியம் லாரன்சியம் கிளியர் ஓகே புரியுதாப்பா யார் சொல்வா இருக்கு யாருக்கா டவுட் இருக்கா கேளுங்க ஃபர்ஸ்ட் அப்புறமா சொல்லலாமா யாருக்கு டவுட் இருக்கா சொல்லுங்கம்மா Sir, NP. ND ஐ மீன் NP அம்மா ஐ திங்க் NP இதானே கேக்குறீங்க நெப்டூனியம் வேற Sir, FM. FM ஃபெர்மியம் வேற Sir, BK. பெர்கிலியம் Sir, ES.
இஎஸ் ஐன்ஸ்டீனியம். Sir, MD. சொல்லுங்கம்மா. MD. மென்டலி எம்டி மென்டலிவியம். CF. சிஎஃப் கலிபோர்னியம். CM. புரோமித்தியம். சாரி பிஎம் தானம்மா. CM. சிஎம்மா சிஎம் கியூரியம். வேற PU. பியு பியு பிளுட்டோனியம். Sir, வேறப்போ U. யு U. யுரேனியம். வேறப்பா இப்போ டவுட் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சா? ஸோ மறுபடியும் நான் சொல்லுமா ரெடியா? AC actinium, TH thorium, PA protactinium, U uranium, NP neptunium, PU plutonium, AM americium, CM curium, BK berkelium, CF californium, ES einsteinium, FM fermium, MD mendelevium, NO nobelium, LR lawrencium. வெரி குட் வெரி குட் நைஸ்மா. அவ்வளோதாம்மா. இப்போ நமக்கு எல்லா குரூப் பிளாக் எல்லாமே நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையாம்மா? ஸோ இது ஃபர்ஸ்ட் குரூப்பு, இது செகண்ட் குரூப்பு, இது தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. ஓகே, இது குரூப் எலமெண்ட். பீரியட் பார்த்துட்டாக்கா இது ஃபர்ஸ்ட் குரூப்பு. இது ஃபர்ஸ்ட் குரூப் இல்லையம்மா? இது ஃபர்ஸ்ட் குரூப்பு, செகண்ட் குரூப்பு, சாரி ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட், ஃபோர்த் பீரியட், ஃபிஃப்த் பீரியட், சிக்ஸ்த் பீரியட், செவன்த் பீரியட். ஓகேவா? இப்போ நமக்கு 7 பீரியட், 18 குரூப், 118 எலமெண்ட் டோட்டலா. ஸோ இப்போ எல்லாமே கிளியரா? 118 எலமெண்ட்டையும் ஏதாவது டவுட் இருக்காது ஒரு 2 மினிட்ஸ் செக் பண்ணிக்கமா. 2 மினிட்ஸ் டைம் தரேன், செக் பண்ணிக்க. இந்த 118 எலமெண்ட்ல ஏதாவது ஒரு நேம் தெரியல கேளுங்க, நான் ஆன்சர் பண்றோமா. ரெடி ஃபாஸ்ட்? ரெடி? DS. சொல்லுங்கம்மா. DS. டி புரியலம்மா. டிஎஸ் டாம் ஸ்டேடியம். வேற வேறம்மா வேற எனி டவுட்? NH sir. என்ஹெச்சா? என்ஹெச் இதனம்மா? Yes sir. நிகோனியம். நிகோனியம். வேற Sir, MO sir. எம்ஓ. எம்ஓ எங்க இருக்கு? எம்ஓ 6th group sir. சிக்ஸ்த் குரூப்ல. ஓ இதுங்களா? எம்ஓ மாலுபிட்டனம். ஓகே, Okay sir. மாலுபிட்டனம். வேறம்மா? ஓகே, இப்போ நான் டோட்டலா ஒவ்வொரு பிளாக்கா ஒவ்வொரு குரூப்பா சொல்ல போறேன். நல்லா கவனிச்சுக்கோ. லாஸ்ட்னு சொல்லக்கூடிய பீரியட் டேபிள். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அதை வேற என்ன கான்செப்ட் நான் சொல்ல போறேன். ரெடியா? பாருங்க. ஃபர்ஸ்ட் குரூப்ல பாருங்க, லித்தியம், ஓகே, சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், பிரான்சியம். கிளியர்? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், பிரான்சியம். இது ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்.
H மற்றும் ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கேன். கரெக்டாமா? எஸ். அதனால இந்த ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் எஸ்டாக் எலிமெண்ட். இதனுடைய நேம் கேட்டா ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்டுக்கு வந்து அல்கலி மெட்டல்ஸ், கார உலோகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி வாங்க செகண்ட் குரூப் வாங்க. Be பெரிலியம், Mg மெக்னீசியம், Ca கால்சியம், Sr ஸ்ட்ரான்சியம், Ba பேரியம், Ra ரேடியம். இது செகண்ட் குரூப் எலிமெண்ட். இதுதான் செகண்ட் குரூப் எலிமெண்ட். இது எஸ் பிளாக் எலிமெண்ட் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் குரூப்போ செகண்ட் குரூப்னா எஸ் பிளாக் எலிமெண்ட். இந்த குரூப்புடைய நேம் கேட்டா அல்கலி எர்த் மெட்டல்ஸ், காரமண் உலோகங்கள். கிளியர்? எஸ். அடுத்துமா டி பிளாக் எலிமெண்ட்ஸ் பாருங்க. டி பிளாக் நம்ம எதை சொல்லுவோம்? 3 ல இருந்து 12 வரைக்கும் டி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ இதுல ஒவ்வொன்றா பார்க்கலாம். தேர்ட் குரூப்ல கேண்டியம், எட்ரியம். ஃபோர்த் குரூப்ல டைட்டானியம், ஜிர்கோனியம், ஆஃபினியம், ரோதர்ஃபோர்டியம். ஃபிஃப்த் குரூப்ல வெனேடியம், நியோபியம், டாண்டலோ, டூபினியம். சிக்ஸ்த் குரூப்ல குரோமியம், மாலிபிட்னோ, டங்ஸ்டன், சிபோர்கியம். செவன்த் குரூப்ல மேங்கனீஸ், டெக்னீசியம், ரீனியம், போரியம். எயித் குரூப்ல அயன், ருத்தினியம், ஆஸ்மியம், ஆசினியம். நைன்த் குரூப்ல கொபால்டு, ரோடியம், இரிடியம், மெய்ட்னரியம். 10th குரூப்ல நிக்கல், பெலடியம், பிளாட்டினம், டாம்ஸ்டேட்டியம். 11th குரூப்ல காப்பர், சில்வர், கோல்டு, ராஞ்சனியம். 12th குரூப்ல ஜிங்க், கேட்மியம், மெர்குரி, கோபெனிசியம். ஸோ இதுதான் 3 ல இருந்து 12 வரைக்கும் நம்ம டி பிளாக் சொல்வோம். கிளியராமா? அடுத்துமா பி பிளாக் பாருங்க. பி பிளாக் வந்து எந்த குரூப்ல இருந்து எந்த குரூப் கேட்டா 13 to 18. அப்போ ஒவ்வொரு குரூப்பை பார்க்கலாம். 30ல என்னென்ன இருக்குன்னு கேட்டாக்கா, ஸோ 13 குரூப்ல போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், டேலியம், நிகோனியம். 14 குரூப் பாருங்க. கார்பன், சிலிகான், ஜெர்மானியம், டின், லெட், ஃப்ளோரோவியம். 15 குரூப் பாருங்க. நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத், மாஸ்கோவியம். 16 குரூப் பாருங்க. ஆக்சன், சல்பர், செலினியம், டெல்லூரியம், பொலோனியம், லிவர்மோரியம். நெக்ஸ்ட் 17 குரூப் பாருங்க. குளோரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆசிடைன், டெனிசின். 18 குரூப் பாருங்க. ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், ஆர்கனசான். இது 18 குரூப் எலிமெண்ட். இதுதான் பி பிளாக் எலிமெண்ட் நம்ம சொல்லுவோம். கிளியராமா? நெக்ஸ்ட் எ பிளாக் எலிமெண்ட் டு ரோதா. அது ஃபர்ஸ்ட் லாந்தனம் சீரீஸ் சொல்லுவாங்க, லாந்தனம் வரிசை. நெக்ஸ்ட் வந்து ஆக்டினியம் வரிசை, ஆக்டினியம் சீரீஸ். அப்போ ஃபர்ஸ்ட் லாந்தனம் சீரீஸ் பாருங்க. லாந்தனம், சீரியம், பிரிசியோடமியம், நியோடமியம், புரோமித்தியம், சமேரியம், யூரோபியம், கடோலினியம், டெர்பியம், டைஸ்ப்ரோசியம், ஹால்மியம், எர்பியம், டூலியம், எட்டர்பியம், லூட்டிசியம். இது லாந்தனம் சீரீஸ். எப் பிளாக்ல லாந்தனம் சீரீஸ். அது எப் பிளாக்ல ஆக்டினியம் சீரீஸ் பாருங்க. ஆக்டினியம், தோரியம், புரோட்டாக்டினியம், யுரேனியம், நெப்டூனியம், பிளுட்டோனியம், அமெரிசியம், கியூரியம், பெர்கிலியம், கலிபோர்னியம், இன்ஸ்டினியம், ஃபெர்மியம், மென்டலிவியம், நொபிலியம், லாரசியம். இப்போ நம்ம 1ல இருந்து 1A 18 எலிமெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டா சொல்லி முடிச்சிட்டோம். இதுதான் பீரியட் டேபிள்மா. இப்போ சொல்லுங்க, 2 minutes டைம் தரேன். ஏதாவது எலிமெண்ட்டுக்கு சிம்பிளுக்கு நேம் தெரியலாம் சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். ரெடி? ஃபாஸ்ட். ரெடியா? சார் ஓஜி. ஆர்கனசான், ஓஜி. இதான கேட்டது? ஆமா சார். ஆர்கனசான். நெக்ஸ்ட் வேறம்மா? வேற எதுவும் டவுட் இல்லையாப்பா? நோ டவுட். ஓகேம்மா, நல்லா கவனிங்க. இப்போ ஸோ நம்ம இப்போ பீரியட் டேபிள் நம்ம எலமெண்ட்லாம் பார்த்தாச்சுமா. ஓகேவா? இப்போ நம்ம வேற என்ன சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த எலமெண்ட்டுக்கு அட்டாமிக் நம்பர் எப்படின்னு வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மாஸ் நம்பர் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பீரியட் ட்ரெண்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டாக்கா, அட்டாமிக் ரேடி, அணு ஆர்டர் சொல்வோம். தென் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி,
நெக்ஸ்ட் கெயின் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி இல்லையா, நெக்ஸ்ட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, இந்த 4 விஷயம் தெரிஞ்சுக்கணுமா. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன், எலக்ட்ரான் அமைப்பு எப்படி எழுதுறது, இந்த எல்லா விஷயம் நான் சொல்லி தர போறேன், நல்லா கவனமா கவனிச்சுக்கோங்க. புரியுதாமா. நம்ம ஃபர்ஸ்ட் அட்டாமிக் நம்பர் முடிச்சிருவோம், அப்புறமா அந்த விஷயத்துக்கு போவோம். ரெடியா? ஓகேவா? கிளியரா? Yes, sir. Okay. Yes. Okay, ma. One second, please wait. Okay, ma. Ready? பாருங்கம்மா, நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்னா ஸ்டார்டிங்ல இந்த பீரியட் டேபிள எழுத போறேம்மா. ஓகேவா? பீரியட் டேபிள் நம்ம எழுத போறேன், நல்லா கவனிங்க. ஓகேவா? ஸோ பீரியட் டேபிள் எழுத போறோமா, நல்லா கவனிச்சுக்கோ. ஏன்னா எப்படி நம்ம அட்டவணைலாம் எழுதுறது நம்ம சொல்லி தர போறோமா. சரிங்களா? ஓகேம்மா, பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட் எழுதுற பாருங்க. லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம். கிளியரா? இது ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்மா. செகண்ட் குரூப் எலிமெண்ட் பாருங்க. பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், சான்சியம், பேரியம், ரேடியம். இது செகண்ட் குரூப் எலிமெண்ட்மா. இப்போ இந்த 2 குரூப் தான் என்னது, எஸ் பிளாக் எலிமெண்ட் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் டி பிளாக் எலிமெண்ட். நெக்ஸ்ட் வந்து டி பிளாக் எலிமெண்ட். ஸோ டி பிளாக் எலிமெண்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணு கேட்டா நல்லா ஞாபகம் வச்சுக்க. நாங்கள் ரைட் பண்ணிடுறேன். என்ன ரைட் பண்ண சொன்னாக்கா, நான் பீரியட் ரைட் பண்றேன். ஆக்சுவலா லித்தி வந்து செகண்ட் பீரியட்மா, இது தேர்ட் பீரியட், இது ஃபோர்த் பீரியட், இது ஃபிஃப்த் பீரியட், இது சிக்ஸ்த் பீரியட், இது 7th பீரியட். புரியுதாமா? எஸ். இப்போ நீங்க டி பிளாக் எலிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டாக்கா நல்லா கவனிச்சுக்கோ. நமக்கு 4th பீரியட் எங்க இருக்கா, இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா. எங்க எழுதும்போது நீங்க இப்படிதான் ப்ராக்டிஸ் பண்ணணும் டேபிள் எழுதும்போது. புரியுதாமா? ஸோ அப்போ எப்படி சார் எழுதுவீங்க அப்படின்னு கேட்டாக்கா, ஸோ 4th பீரியட்ல கால்சியத்துக்கு அப்புறம் எழுதணும். என்ன எழுதணும்? ஸ்கேண்டியம். ஓகேவா? ஸோ ஸ்கேண்டியத்துக்கு என்ன இருக்கும்? எட்ரியம். ஸோ இங்கத்தான் லாந்தனம் ஸ்டார்ட் ஆகும், இங்கத்தான் ஆக்டினியம் ஸ்டார்ட் ஆகுமா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்கேனிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டைட்டானியம். ஓகேவா? டைட்டானியம். நெக்ஸ்ட் வெனேடியம். நெக்ஸ்ட் குரோமியம். நெக்ஸ்ட் மேங்கனீஸ். நெக்ஸ்ட் அயன். நெக்ஸ்ட் குபால்டு. நெக்ஸ்ட் நிக்கல், காப்பர், ஜிங்க். இதோட முடியும் இல்லையா? இப்போ நம்ம ஒவ்வொரு குரூப்பா எழுத பாருங்க. டைட்டானியம், ஜிர்கோனியம், டைட்டானியம், ஜிர்கோனியம், ஆஃபினியம். கிளியர்? டைட்டானியம், ஜிர்கோனியம், ஆஃபினியம் சொல்லுவோம். கரெக்டாமா? எஸ். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு குரூப்பா நம்ம எழுதலாம் ஈஸியா. 1 செகண்ட்மா. ஸோ நெக்ஸ்ட் கவனி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆஃபினிக்கும் இந்த நெக்ஸ்ட் வரும் ரூதர்ஃபோர்டி வரும், ஆர்எஃப் வரும். கரெக்டாமா? நெக்ஸ்ட் வெனேடியம், என்பி, நியோபியம், டிஏ, டேண்டலம். ஓகேவா? ஸோ டேண்டல் அப்புறம் டூப்னியம், டிபி வரும். ஓகேவா? டூப்னியம் வரும். கரெக்டாமா? எஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னாக்கா, ஸோ நமக்கு குரோமியம், குரோமியம், மாலிபிட்டனோ, டங்ஸ்டன், குரோமியம், மாலிபிட்டனோ, டங்ஸ்டன், சிபோர்கியம், எஸ்ஜி. நெக்ஸ்ட் மேக்னீஸ், டெக்னீசியம், ரீனியம். ஸோ ரீனியம்க்கு அப்புறம் என்ன வரும்னு கேட்டால் போரியம், பிஹெச், போரியம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அயன், ருத்தினியம், ஆர்யூ. ஓகே. நெக்ஸ்ட் ஆஸ்மியம். ஓகேவா? ஆஸ்மியம். ஆஸ்மிக்கு அப்புறம் ஆசினியம், எஸ். நெக்ஸ்ட் கோபால்டு, ரோடியம், இரிடியம், ரோடியம், இரிடியம். இரிடிக்கு அப்புறம் மெய்ட்னரியம், எம்டி. நெக்ஸ்ட் நிக்கல். ஓகேவா? நிக்கல், பெலேடியம், பிளாட்டினம். ஓகே. பெலேடியம், பிளாட்டினம், டாம்ஸ்டேடியம், டிஎஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்
காப்பர் சில்வர், ஓகே, கோல்டு, ஓகேவா, ராஞ்சனியம், ஆர்ஜி, ராஞ்சனியம். நெக்ஸ்ட் ஜிங்க், கேட்மியம், ஓகே, கேட்மியம், மெர்க்குரி, என்னமோ மெர்க்குரின்னு சொல்லுவோம், கலிஃபோர்னி, ஐ மீன் கோபெர்னிசியம், இல்லையா? இவ்வளவுதான் டி பிளாக் எலிமெண்ட்ஸ்மா. கம்ப்ளீட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் பி பிளாக் எலிமெண்ட். ஸோ பி பிளாக் எலிமெண்ட் எழுதும்போது நல்லா புரிஞ்சுக்க, எங்க ஸ்டார்ட் பண்ணணும் கேட்டா 13 குரூப் வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணுங்க கேட்டாக்கா செகண்ட் பீரியடுக்கு நேரா ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ செகண்ட் பீரியட் நேரா, ஸோ இந்த இடத்துல மோஸ்ட்லி கேட்டாமா, அப்போ இங்க போரான். தேர்டு பீரியட் நேரா அலுமினியம், ஃபோர்த் பீரியடா கேலியம். போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், டேலியம். புரியுதா பாருங்க, எப்படி அதுன்னு புரியுதா பாருங்க, ஓகேவா? போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், டேலியம். ஸோ டேலடிக்கில் நிக்கோனியம், NH, நிக்கோனியம். இதான் 13 குரூப்புமா, புரியுதாமா? 14 குரூப் பாருங்க, என்னென்ன வரும்? கார்பன், சிலிக்கன், ஜெர்மானியம், டின், லெட், FL வந்து ஃபிளரோவியம் சொல்றோம். என்ன சொல்லுவோம்? ஃபிளரோவியம் சொல்லுவோம். இதான் என்னதுமா? 14 குரூப்மா. இதான் நம்ம 14 குரூப் சொல்லுவோம். நெக்ஸ்ட் 15 குரூப் பாருங்க, என்ன சொல்லுவீங்க? நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். கரெக்டாமா? என்ன சொல்லுமா? பிஸ்மத். ஸோ பிஸ்மத் கீழே மாஸ்கோவியம், MCன்னு வரும். புரியுதாமா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா ஆக்சிஜன் ஃபேமிலி. ஆக்சிஜன், சல்பர், செலினியம், டெலூரியம், பொலோனியம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லிவர்மோரியம். நெக்ஸ்ட் ஆக்சிஜனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆக்சடைன். ஓகேவா? நெக்ஸ்ட் டெனிசன். நெக்ஸ்ட் அம்மா டெனிசன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் நல்லா கவனமா கவனிக்கணும். 18 குரூப் எழுதும் போது மட்டும் ஃபர்ஸ்ட் பீரியட் நேரம் எழுதணும். ஐ மீன் ஃபர்ஸ்ட் பீரியட்ல என்னன்னாக்கா இங்க ஹெச் இருக்குமா, ஃபர்ஸ்ட் பீரியடு. அப்போ இது நேரா ஹீலியம் எழுதணுமா. அப்போ ஐ மீன் இங்க எழுதலாமா? ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், நெக்ஸ்ட் நம்ம ஆக்னசான். கிளியரா? இப்போ நம்ம எஸ் பிளாக்கு, பி பிளாக்கு, டி பிளாக் கம்ப்ளீட்டா எழுதாச்சு. வேற என்ன இருக்கு? இப்போ லாந்தனம் இருக்கு இல்லையா? அப்ப எப்படி சொல்வீங்க? ஐ மீன் லாந்தனம் எப்படி எழுதணும்? ஐ மீன் ஏன்னா லாந்தனம் இங்க தான் ஸ்டார்ட் ஆகுமா, புரியுதா? அப்போ லாந்தனம், LA லாந்தனம், CE சீரியம், PR பிரிசியோடைமியம், ஓகேவா? நெக்ஸ்ட் ND நியோடைமியம், SM சமேரியம், EU யூரோபியம், EUக்கு அப்புறம் GD கடோலினியம், GD டெர்பியம், DP DY டைஸ்போசியம், ஓகேவா? HO ஹால்மியம், ER யூரோபியம், TM டூலியம், YB எட்டர்பியம், LU லுட்டீசியம். புரியுதா? இது லாந்தனம் சீரீஸ்மா. நெக்ஸ்ட் ஆக்டினியம் சீரீஸ் பாருங்க. AC ஆக்டினியம், TH தோரியம், PA புரோட்டாக்சனியம், U யுரேனியம், NP நெப்டியூனியம், PU புளுட்டோனியம், ஓகேவா? AM அமெரிசியம், CM டியூரியம், BK பெர்கிலியம், ஓகேவா? நெக்ஸ்ட் CF கலிபோர்னியம், ES ஐன்ஸ்டீனியம், ஓகேவா? ES வந்து ஐன்ஸ்டீனியம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்து சொன்னாக்கா என்ன வரும்? FM பெர்மியம், MD மென்டலிவியம், NO நொபிலியம், LR லாரன்சியம். கிளியராமா? Sir, Yes, one second, please wait. LA லாந்தனம், CDC, PR, ND மங்கத்துல PM விட்டுருமா, கரெக்டா? புரோமித்தியம், சமேரியம், கரெக்டாமா? EU யூரோபியம், GD கலோனியம், TB டெர்பியம், DY டைஸ்ப்ரோசியம், HO ஹால்மியம்,
ER எர்பியம், TM டூலியம், YB எட்ரபியம், LU லுட்டீசியம். கிளியர்? ஓகேம்மா, இதுதான்மா டேபிள்மா. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னாக்கா, ஃபர்ஸ்ட் அட்டாமிக் நம்பர் எப்படி சார் ரைட் பண்ணணும், அட்டாமிக் நம்பரை எப்படி ரைட் பண்ணணும் சொல்ல போறேன். சரியுமா? வெரி சிம்பிள். நீங்க ஒவ்வொரு குரூப்லயும் ஃபர்ஸ்ட் எலமெண்டோடைய அட்டாமிக் தெரிஞ்சா போதும், அது கீழே இருக்க எல்லாமே நம்மளே எழுத முடியும். எப்படி சார் கேட்டாக்கா, நான் ஒரே ஒரு குரூப் மட்டும் சொல்றேன் பாத்துங்களேன். இப்ப நல்லா கவனிமா. இப்ப அந்தாக்கா ஹைட்ரஜன் வந்து அட்டாமிக் 1மா. எஸ்ஆனோ? ஹைட்ரஜன் அட்டாமிக் வந்து 1, ஹீலியம் வந்து 2. நெக்ஸ்ட் இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்களேன், நல்லா கவனி. எல்ஐக்கு வந்து இப்ப நம்ம எழுதணும். நல்லா புரிஞ்சுக்கோ. எல்ஐக்கு வந்து நம்ம எழுதணும் வச்சுக்கோ. எல்ஐ வந்து செகண்ட் பீரியட். அப்ப நீங்க என்ன பண்ணக்கா, ஃபர்ஸ்ட் பீரியட்ல எத்தனை எலிமெண்ட் இருக்குமா? ஒன் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் பீரியட்ல நல்லா பீரியட் நான் கேக்குறது, நல்லா வரிசையில கேக்குறேன், குரூப்ல கேட்கல. வரிசையில எத்தனை எலிமெண்ட் இருக்கு? ஃபர்ஸ்ட் வரிசைனா 2 தானே சொன்னேன், ஞாபகம் இருக்கா நேத்து? 2 எலிமெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வரிசையில 2 இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணாக்கா, இந்த அட்டாமிக் நம்பர் 1 கிளைமா இது கூட 2 ஆட் பண்ணிக்கணும். அப்ப 2 ஆட் பண்ண என்ன வரும்? 3 வரும். அதுதான் எல்ஐ. ஓகேவா? அதுதான் என்னமா எல்ஐ சொல்றேன். புரியுதா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கவனி பார்க்கலாம். அப்போ என்ஏக்கு வந்து நான் வேணா செகண்ட் பீரியட்ல எத்தனை எலிமெண்ட் இருப்போம் கால்குலேட் பண்ண பார்க்கலாம். ஸோ LI1 BE போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளூரின், நியான். மொத்தம் எவ்வளோமா? 8ஆ? 1 செகண்ட். எஸ், 8. அப்ப 8ன்னு சொன்னாக்கா இப்ப நீங்க 3 கூட 8 ஆட் பண்ணா என்ன வரும்? 11. அதுதான் சோடியத்துக்கு. கிளியர்? அதே மாதிரி இப்ப என்ன பண்ண, தேர்ட் பீரியட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ்னு ஆட் பண்ணி அதை 11 கூட ஆட் பண்ணா அதான் பொட்டாசியம். அப்ப என்ன வரும்? 19. கரெக்டா? ஏன்னா தேர்ட் பீரியட்ல 8 வரும், அந்த 8 கூட 11 ஆட் பண்ணா 19. கிளியர்? எஸ். அடுத்தது ஃபோர்த் பீரியட்ல எத்தனை எலிமெண்ட் கவுண்ட் பண்ணா 18 வரும். எவ்வளவு வரும்? 18. அப்ப 18 கூட 19 ஆட் பண்ணா 37. கிளியர்? எஸ். இப்போ 50 பீரியட்ல எத்தனை எலிமெண்ட் இருக்கும்? 18 இருக்கும். அப்ப 18 கூட 37 ஆட் பண்ணா 55. கிளியர்? இப்போ 55 கூட 32 ஆட் பண்ணணும். ஏன் 32 ஆட் பண்ண சொன்னாக்கா, இங்க 60 பீரியட்ல எங்க ஸ்டார்ட் ஆகுது? லேண்ட்லயும் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அது எல்லாரும் நம்ம கவுண்ட் பண்ணா 32 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ 55 கூட 32 ஆட் பண்ணா 87. கிளியர்? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அட்டாமிக் நம்பரை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? புரியுதாமா? இந்த மாதிரி படிச்சுக்க ஸ்கூல்ல. எஸ்ஆனோ? ரிப்ளை பண்ணணும், ஆன்சர் பண்ணுங்கம்மா. இந்த மாதிரி படிச்சிருக்கேன் ஸ்கூல்ல. ஓகே. இப்போ அதே மாதிரி தான் நம்ம எல்லா குரூப்பும் நீங்க இப்படிதான் பார்க்கணுமா? எல்லா குரூப்பும் நம்ம இப்படிதான் பார்க்கணும். புரியுதாமா? இப்போ நம்ம 180 எலிமெண்ட் சொல்லலாமா பாருங்க. இப்போ 1 சொல்லியாச்சு, அட்டாமிக் 2 சொல்லியாச்சு, 3. நெக்ஸ்ட் இதுதான் 4. ஓகேவா? நெக்ஸ்ட் இது 5, இது 6, இது 7, 8, 9, 10. அப்ப 11 எங்க வரும்? இதோ வந்துச்சுங்க 11. அப்ப இது 12. அப்ப இது என்னது? 13, 14, 15, 16, 17, 18, 19 எங்க? இதோ வந்துச்சுங்க. அப்ப இது 20, இது 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37 வந்துச்சு. நெக்ஸ்ட் 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55 ஆல்ரெடி வந்துச்சு. இது 56. அப்போ 57 எங்க? இங்க ஸ்டார்ட் ஆகணும்.
இதுதான் 57. அப்போ கேட்பாங்க லாந்தனம் சீரீஸ்ல 57 வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டா நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். புரியுதமா? ஓகே. நெக்ஸ்ட் 57 ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. 57, 58, 59, 60. ஓகேவா? நான் பேசி கேட்குறது மேல இருக்கும். எஸ் ஆர் நோ? ஓகே. 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69. கரெக்டா? 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69. எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க ஃபினிஷ் ஆகும் தெரியுதா இருக்கும்? எஸ் நோ? எஸ். ஒன் செகண்ட். Please, 1 second, please wait. ஓகே. டிஎம்க்கு அப்புறம் இந்த ஒய்பி வரும் இல்லையாம்மா? ஒய்பி எல்யூ கரெக்டா? அங்கே எது சைட் இருக்கு? ஓகேம்மா பாருங்க. அப்போ 69, 70, 71. ஓகே கிளியரா? அப்போ 70 அப்போ எதில் ஸ்டார்ட் ஆகி எதில் முடியுதுமா ஏன் சீரீஸ்? எம்எஸ் பக்கத்து எல்வி வரும்ல சார்? சொல்லுங்கம்மா. சார் 7th இதுல எம்எஸ் பக்கத்துல எல்வி வரும்ல சார்? ஒன் செகண்ட் சொல்லுங்க. எங்க சொல்றீங்க? எம்எஸ் மாஸ்கோவியம் பக்கத்துல. மாஸ்கோயும். ஒன் செகண்ட். ஓ எரேஸ் ஆயிட்டு இருக்கு. ஒன் செகண்ட் ப்ளீஸ் வெயிட். எரேஸ் ஆயிட்டு இருக்கு. எஃப்எல் நெக்ஸ்ட் எம்சி பா. எம்சி ஓகேவா? அது நெக்ஸ்ட் எல்வி. இப்போ ஓகேவா? அது நம்ம எழுதும்போது ரேஸ் ஆயிடும். ஓகேம்மா செக் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோட் வரி. நெக்ஸ்ட்மா இப்போ 71 முடிஞ்சது இல்லையம்மா? இப்போ 72 எங்க கொடுக்கணும்? இப்போ இங்கே வந்துடணும். இப்போ நீங்கள் 72 இங்கே ஸ்டார்ட் ஆகிடணும். நான் என்ன கலர் கொடுக்குறேன். ஓகேவா? பாருங்க. இதுதான் என்னது 72. புரியுதாம்மா? நெக்ஸ்ட் 73, நெக்ஸ்ட் 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86. இது ஆரஞ்ச் தான் 86. புரியுதாம்மா? நெக்ஸ்ட் 87 வந்துச்சா? நெக்ஸ்ட் 88. இப்போ இதுதான் என்னது 89மா? அப்போ இதுதான் 89. இப்போ 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103. எல் ஆர் தான் 103. இப்போ 104 எங்க வரணும்? ரூதர் 40 வரணும். இங்கே வந்துடணும். ஓகேவா? நான் வேற எதுவும் பாருங்க. இதுதான் என்னது 104. இது 5, இது 6, இது 7, 8, 9, இது 10, இது 11, இது 12, இது 13, இது 14, இது 15, இது 16, இது 17, இது 18. புரியுதா? ஓகேவா? இப்போ தெரிஞ்சாமா? 1 தெரிஞ்சதா இப்போ அப்படின்னு? அப்போ நீங்க இந்த மாதிரி எழுதாம நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்
நான் எப்படி சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோ, ஈஸியா உனக்கு எழுத முடிச்சலாமா. இப்போ நம்ம எழுதாச்சுமா, நல்லா கவனிங்க. இப்போ சப்போஸ் இதுதான் ஒரு எலமெண்ட் வச்சுக்கோ, எக்ஸ் தான் ஒரு எலமெண்ட் வச்சுக்கோ, எக்ஸ் தான் ஒரு எலமெண்ட், ஏதோ ஒரு எலமெண்ட். ஓகேவா? இங்க நான் நல்லா கவனிச்சுக்கோ, இங்க கீழே இசன்னு கொடுப்பேன். ஓகேவா? மேல பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னு கொடுப்பேன். நல்லா புரிஞ்சுக்கோ, எக்ஸ் தான் எலமெண்ட். எக்ஸ் நம்ம சொல்றோம் எலமெண்ட், இசட் நான் சொல்லணும் அட்டாமிக் நம்பர், அணு எண். எப்பவுமே ஒரு தனிமத்துக்கு கீழே போட்டா என்ன சொல்லணும், அது பேரு அட்டாமிக் நம்பர் சொல்லணும். புரியுதாமா? ஏ என்ன சொல்லணும், மாஸ் நம்பர், நிறை எண். கிளியர்? அப்போ எலமெண்ட் எங்க இருக்கு, எலமெண்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன பண்ணும், ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன பண்ணும் சொல்ல முடியுமா? சொல்ல போல. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன பண்ணும், என்ன பண்ணும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல? அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் குறிக்கிற சிம்பிள் என்ன? இசட். ரைட்ல என்ன போடுவேன், மாஸ் மாஸ் நம்பர். மாஸ் மாஸ் நம்பர். நம்பர் குறிக்கிற சிம்பிள் என்ன? ஏ. ஓகேமா. இப்போ நல்லா புரிஞ்சுக்க, அட்டாமிக் நம்பர் நமக்கு தான் தெரியணும், நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின் எல்லாம் தர மாட்டாங்க. ஆனா மாசமா தருவாங்க. எப்ப தருவாங்க சார், அதையும் நல்லா புரிஞ்சுக்கோ. மாசமா தருவாங்க, எப்ப தருவாங்க, எப்ப தரமாட்டாங்க கேட்டாக்கா 1ல இருந்து 10 எலிமெண்ட் வரைக்கும் தரமாட்டாங்க. 1ல இருந்து 10 எலிமெண்ட் வரைக்கும் தரமாட்டாங்க. ஏன்னு சொன்னாக்கா அட்டாமிக் நம்பர் 1ல இருந்து அட்டாமிக் 10 வரைக்கும் ஆல்ரெடி டுவைஸ் அது 2 மடங்கு, அதான் மாஸ் நம்பர். ஆனா 11ல இருந்து கொஸ்டின் கொடுத்துருவாங்கம்மா. சப்போஸ் ஒரு கொஸ்டின் வந்து மாஸ் நம்பர் பேஸ் பண்ணி கேட்டா கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து ஏன் சார் 1ல 10 தரமானா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஆக்ஸ் வந்து என்னது அட்டாமிக் நம்பர் 8 சொன்னா வச்சுக்கேன். இப்போ மாஸ் நம்பர் என்ன இருக்கும் நீங்களே சொல்லுங்க. 16. எஸ் நோ. அதே மாதிரி சப்போஸ் இப்போ நைட்ரஜன் 7, அப்ப என்ன ஒரு மாஸ் நம்பர் 14. யா. கார்பன் 6 இல்லையா, என்ன ஒரு மாஸ் நம்பர் 12. அவ்வளவுதான். புரியுதா? ஸோ அதனால என்ன பண்ணோம், ஸோ என்ன பண்ண நீங்க இந்த மாதிரி நீங்க 1ல இருந்து நான் சொன்ன நல்லா புரிஞ்சுக்கோ. நான் சொல்லிட்டு 1ல இருந்து 10 வரைக்கும் தான் அட்டாமிக் நம்பர் 1 10 தான் இப்படி நம்ம என்ன பண்ண மீன் பண்ணிக்கணும். ஆனா 11க்கு மேல 180 வரைக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகேவா? அவங்களே கொடுத்துருவாங்க. அதனால நம்ம எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுமா. கிளியராமா? ஓகேவா? Yes. எஸ் எஸ்மா. இப்ப கவனிங்கம்மா, நல்லா கவனிங்க. ஸோ நான் இப்ப சொன்னேன் எக்ஸ் எலமெண்ட், ஏ அட்டாமிக் நம்பர், சாரி இசட் அட்டாமிக் நம்பர். ஓகேவா? ஏனது மாஸ் நம்பர். கிளியரா? எஸ். முதல்ல இந்த எலமெண்ட் எப்படி சார் ஃபார்ம் ஆகுது, இந்த எலமெண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டா, எலமெண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டா எதெல்லாம் சேர்ந்து அந்த எலமெண்ட் உருவாகும் அப்படின்னு கேட்டா நல்லா புரிஞ்சுக்க. இந்த எலமெண்ட் வந்து பேசிக் பார்ட்டிகளால ஃபார்ம் ஆகும். சொல்றோம் அப்படின்னு அர்த்தம், அடிப்படை துகள்களாக உருவாகும். அப்ப அடிப்படை துகள் நம்ம எதை சொல்வோம் தெரியுமா அப்படி கேட்டா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இதுதான் அது அடிப்படை துகள். இந்த அடிப்படை துகள்கள் சேர்ந்துதான் எதை உருவாக்குது, ஒரு அணுவை உருவாக்குதுன்னு சொல்றோம். ஒரு தனிமத்தை உருவாக்குதுன்னு நம்ம சொல்றோம். புரியுதாமா? எஸ். ஓகேமா. அப்போ இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்லாம் ஒரு அணுவுல எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. தெரியுமா இருக்காவது? ஒரு அணுவுல எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எவ்வளவுப்பா இருக்கு சொல்ல முடியுமா யாராவது? எஸ், வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். ஸோ நல்ல கவனி, எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கு சொன்னாக்கா அப்ப எலக்ட்ரானுக்கு ஈக்குவல் இசட் நான் சொல்றேன், புரோட்டானுக்கு ஈக்குவல் இசட் சொல்றேன், நியூட்ரானுக்கு எது சார் ஈக்குவல் கேட்டாக்கா ஏ மைனஸ் இசட் சொல்றேன். இப்ப இது சொல்ல முடியுமா? அப்போ இசட்டுடைய வேல்யூ தான் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், எலக்ட்ரானுக்கு ஈக்குவலா இருக்கும். இசட்டுடைய வேல்யூ தான் புரோட்டானுக்கும் ஈக்குவலா இருக்கும். ஆனா என்ன எதுக்கு ஈக்குவலா இருக்கும், ஏ மைனஸ் இசட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் சொல்றேன். அப்ப மீனிங் புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ நான் சோடியம் எடுத்து வச்சுக்கோ, இதோடைய அட்டம் 11மா, இதோடைய மாஸ் நம்பர் 23, மாஸ் நம்பர் 23. ஓகேவா? புரியுதா? மாஸ் நம்பர் 23. அப்போ அட்டமிக் நம்பர் 11, மாஸ் நம்பர் 23னா இப்போ நீங்க சொல்லுங்க, இங்க இ வேல்யூ எவ்வளோ,
பி வேல்யூ எவ்வளோ என் வேல்யூ எவ்வளோமா E value 11, இ வேல்யூ 11 P value 11, பி வேல்யூ 11 என் வேல்யூ N value 12. 12. தெரியுது உங்களுக்கு எப்படின்னு ஏன்னா 23 மைனஸ் 11 தானே இது கிளியர் அப்ப என்ன வரும் 12 வரும் கரெக்டாமா அப்ப என்ன மீனிங் கேட்டாக்கா சோடியம் சோடியம் என்கிற ஒரு அணுவுல 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கு 11 புரோட்டான்ஸ் இருக்கு 12 நியூட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு மீனிங் இதான மீனிங் இருக்கு எஸ் நோ எஸ் இப்போ சப்போஸ் நான் இப்போ பிபின்னு ஒரு எலமெண்ட் இருக்குமா இதோட அட்டம் நம்பர் 82பா பண்ணணுமா 82 இப்போ இதுல இ மைனஸ் வேல்யூ எவ்வளோ பி உடைய வேல்யூ எவ்வளோப்பா சொல்ல முடியுமா Electron 82, proton 80. வெரி குட் எலக்ட்ரான் 82 புரோட்டானும் 82 கரெக்டாமா சப்போஸ் இப்போ கேன்னு ஒரு எலமெண்ட் இருக்குமா இதோட அட்டம் 19 வச்சுக்கோ அப்போ இங்க இ மைனஸ் வேல்யூ எவ்வளோ பி வேல்யூ எவ்வளோ E value 19, P value 19. யா ஓகேவா சார் என்ன சார் இவ்வளோ பேசிக்கா சொல்லி தரீங்க சார் இதெல்லாம் அவசியமா சார்னா கண்டிப்பா அவசியம் ஏன்னா 2022ல ஒரு எலமெண்ட்ல இது எல்லாமே கேட்டாங்க அது என்ன எலமெண்ட் கேட்டினாக்கா எல்யூ லூட்டிஸ்க்கு இ வேல்யூ என்ன பி வேல்யூ என்ன நெக்ஸ்ட் என் வேல்யூ என்னன்னு கொஸ்டின் கேட்டாங்க கொஸ்டின் தான் எடுத்து பாருங்க நீங்களே புரியுதா லூட்டிஸ் கேட்டாங்க அதனால நம்ம அவங்களே கொடுத்துட்டாங்க என்ன வேல்யூ கொடுத்துறாங்க இசட் வேல்யூ கொடுத்துறாங்க ஏ வேல்யூ கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க அப்ப நம்ம எடுத்து எழுதணும் அவ்வளவுதான் இ வேல்யூ என்ன பி வேல்யூ என்ன என் வேல்யூ என்ன முடிஞ்சு போச்சு வெரி சிம்பிள் ஓகேவா எஸ் எதுக்காக சார் நம்ம வந்து இந்த இ வேல்யூ பி வேல்யூ என்ன தெரிஞ்சுக்கணும் சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இ வேல்யூ எதுக்கு சார் தெரியணும் அப்படின்னு சொன்னாக்கா இ வேல்யூ ஐ மீன் எலக்ட்ரான் தெரிஞ்சாதான் நம்ம எலக்ட்ரான் அமைப்பை எழுத முடியும் எலக்ட்ரான் தெரிஞ்சா நம்ம எதை எழுத முடியுமா எலக்ட்ரான் அமைப்பை எழுத முடியும் புரியுதா என்ன சொல்றேன்னு அப்போ ஒரு தனிமத்துடைய எலக்ட்ரான் எவ்வளவுன்னு தெரிஞ்சா அதோட எலக்ட்ரான் அமைப்பை நம்ம எழுத முடியுமா அதனால இ வேல்யூ தெரியும் நான் சொல்றேன் புரியுதா என்ன சொல்றேன் அப்ப நீங்க இ வேல்யூ தெரியும்னா நீங்க எதை படிக்கணும் இப்போ அட்டாமிக் நம்பர் படிச்சு ஆகணும் அப்ப நீங்க தனிமத்தை கண்டிப்பா பீரியட் டேபிள மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் ஏன் இப்போ பீரியட் டேபிள் தெரியுதா இப்போ நீங்க கெமிஸ்ட்ரியில நீங்க எதை நம்ம லேர்ன் பண்ண சொன்னாலும் எதை படிக்கணும்னு சொன்னாலும் நமக்கு அப்ப என்ன தெரியணும் அவசியம் பீரியாடிக் டேபிள் தெரியணுமா ஓகேவா புரியுதா ஓகே Yes, sir. எஸ் எஸ் ஓகேம்மா ஸோ நம்ம இன்னைக்கு பீரியட் டேபிள் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம் அதில் இசட்னான ஏனான இ மைனஸ்னான பீனான என்னன்னு பார்த்துக்கோம் சரியுமா ஸோ இதோட கிட்ட நம்ம ரிமைனிங் டுமாரோ பார்ப்போம் டுமாரோ நீங்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு நீங்க என்ன பண்ணணும் சொன்னாக்கா என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் ஸோ